நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்னி இன் மேல்ஸ், அதாவது பிம்பிள்ஸ். இந்த பிம்பிள்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எப்படி ரொம்ப டிஃபர் ஆகுது, தென் எதெல்லாம் இவங்களுக்கு அக்ரவேட் பண்ணுது, ஏன் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட், இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் வந்து ஃபீமேல்ஸோட மேல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் வர்றது ரொம்ப அக்ரஸிவாக வரும். அது வரும்போதே அதோட பிக்மெண்டேஷன் குவான்டிட்டி வர்றதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கார் வரதுக்கான டெண்டன்சியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் ஃபீமேல்ஸ்க்கு வந்து மேல்ஸ்க்கு இந்த ஆக்னி இதெல்லாம் டிஃபர் ஆகுது அப்படின்னா, ஃபீமேல்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக அந்த ஹார்மோன் சைக்கிளில் இருக்கும். அதாவது 30 days ஒன்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போலாம் அவங்களுக்கு பாப்பப் ஆக ஆரம்பிக்கலாம். பட் மேல்ஸ்க்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது கான்ஸ்டண்ட்டாக இந்த செபேஷியஸ் கிளாண்ட்னு சொல்லுவாங்க, இந்த சுரபிகளை வந்து தூண்டுறதுனால இந்த மாதிரி பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இது யூஸ்வலாக இந்த மாதிரி டீனேஜ் ஏஜ் குரூப்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 25-26 ஏஜ் வரைக்குமே நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இது தாண்டி வேறு என்னவெல்லாம் பண்ணும் அப்படின்னா, பேக் ஆக்னி வர்றதும் ரொம்ப அதிகமாக மேல்ஸ்க்கு தான் ரொம்ப காமனாக இருக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிக்மெண்டேஷன் டெண்டன்சி அண்ட் தென் ஸ்கார் டெண்டன்சி எல்லாமே அதிகமாகனால ட்ரீட்மெண்ட் ரொம்ப ப்ராம்ப்டாக இவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லீஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அது ரொம்ப ஹெவியான ஃபேஸ் வாஷாக கூட இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கிளென்சஸ் மாதிரி எடுத்துகிட்டு கூட எவ்ரி 2 hours 3 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மூலயமா நியூவான வர லீஷன்ஸ் நிறையாவே தவிர்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பென்சில் பெராக்சைட் வாஷ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் a day நீங்கள் எடுக்கிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிடலாம். பட் கான்டாக்ட் டைம் லெஸ் தென் ஒரு 3 to 5 minutes இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வர இரிட்டேஷன்ஸை அது நல்லாவே கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா இந்த டவல் ஷேர் பண்ணுறதை ரொம்பவே கம்மி பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த டவல் ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கிற சில மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், சில இன்ஃப்ளேம்டு லீஷன்ஸ் மூலயமா வரக்கூடிய அந்த பாக்டீரியாவாக இருக்கலாம். அது உங்கள் லீஷன்ஸ் மேலே படும்போது ரொம்ப அக்ரவேட் ஆகி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுற திங்ஸ் டோட்டலாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேல்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்வெட்டிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அவங்களுக்குமே இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் அவங்க உடம்புல அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அது கொலனைசேஷன் ஆகி ஃபர்தராக நீங்கள் லீஷன்ஸ் வர பார்த்துட்டே இருக்கும். ஸோ இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டிப்பாக அடிக்கடி பாத் எடுக்கணும், ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய லீஷன்ஸ் வராமல் தவிர்த்துக்கலாம். தேங்க்யூ.